ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷீலா கலி ஹோம் பேஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. திருச்சியில கலைஞர் அறிவாலயத்துல திருப்பூரை சேர்ந்த மோகன் ஷாப்பிங்ஸ் நடத்தின எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்போவோட ஹானஸ்ட் ரிவ்யூவை இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். லேடிஸ்க்கான கிளிப்ஸ், பேண்ட்ஸ், அக்சசரிஸ்ல இருந்து மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கான எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்போவா இருந்தது வித் அஃபோர்டபுள் பிரைஸ்ல. குர்த்திஸ்லாம் 130 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. பட் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா குர்த்திஸ்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தாலும் கூட டிசைன் வைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேவா தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ பிளஸ் சைசஸ் பார்த்துட்டீங்கன்னா மினிமலிஸ்டிக் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய டிராபேக்காவே இருந்தது. பட்டியாலா பேண்ட்லாம் 100 ரூபீஸ்க்கும் 10 லெகின்ஸ் வந்து 1000 ரூபீஸ்க்கும் துப்பட்டாலாம் ரீசனபிள் பிரைஸ்லயும் வச்சிருந்தாங்க. கிட்ஸ் செக்ஷன்ல குழந்தைங்க எல்லாம் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. பொதுவா லேடிஸ் தான் பர்ச்சேஸ் அப்படின்னா அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. பட் இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா மென்ஸ் செக்ஷன்ல பாய்ஸோட கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு பசங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு இந்த எக்ஸ்போக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிக்கவே முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லேடிஸை விட மென்ஸுக்கு தான் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மென் அண்ட் விமெனுக்கான ஃபுட்வேர். ஃபுட்வேர்ல பாத்துட்டீங்கன்னா ரெகுலர் வேர், ஆஃபீஸ் வேர், ஹீல்ஸ் எல்லாமே கூட குறையெல்லாம் கிடையவே கிடையாது. பிக்சட் பிரைஸ் 250 ரூபீஸ் மட்டும்தான். இது வந்து கட்டாயம் வர்த் பையிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேர் ஷூஸ்லாம் கலெக்ஷன்ஸ் சும்மா எக்கச்சக்கமா அஃபோர்டபுள் பிரைஸ்ல வச்சிருக்காங்க. இதை கட்டாயம் ட்ரை பண்ணலாம். எனக்கு ஒரு சில ஷூஸ்லாம் பிடிச்சிருந்தது. பட் சைஸ் வந்து சுத்தமா மேட்ச் ஆகல. ஸோ நான் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்க டிஸ்பிளேல வச்சிருக்கிறது தாங்க சைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன் கேஜெட்ஸ், குட்டி குட்டி யூட்டிலிட்டிஸ், கப்ஸ், டாட் பேக்ஸ் இது எல்லாமே எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க. ரீசனபிளான பிரைசஸ்லயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸ்போ பாத்துட்டீங்கன்னா 4 days நடந்ததுங்க. அப்படியே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு பில் பே பண்ணலாம் அப்படின்னு வந்தா பில்லிங் செக்ஷன்ல சரியான கியூங்க. இங்கதான் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. நிறைய ஸ்டாஃப்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப நல்லா அப்ரோச் பண்ணாங்க. கரெக்டா ரெஸ்பான்சிபிளாவும் நடந்துக்கிட்டாங்க. பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ A to B டின்னரை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.